போகி பண்டிகையை தமிழர்கள் சமத்துவ பொங்கலாக கொண்டாடி வருகின்றனர். பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் நாகை அவுரித்திடலில் திமுகவினர் பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். மண்பானையில் பொங்கலிட்டு கரும்பு தோரணம் கட்டி சூரிய பகவானுக்கு படையலிட்டு தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து ஆகியோர் தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. முன்னதாக நாகூரிலிருந்து நாகை வரை சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் 500க்கும் மேற்பட்ட திமுகவினர் இருசக்கர வாகனங்களில் பேரணியாக வந்து வழிநெடுகிலும் நின்றிருந்த பொதுமக்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்வில் நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக தோழர்கள், பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். நகரமன்ற தலைவர் அருமையன் மாரிமுத்து அவர்கள் தலைமையேற்று நடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமை தாய்மார்களே, அருமை பெரியவர்களே, கழகத்தினுடைய தலைவர் இருவண்ண கொடியை ஏந்தி இருசக்கர வாகனத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். சாலைகள் வீதியாக உங்கள் வீடு வீடு வந்து கொண்டிருக்கிறார்கள். மீன் வளர்ச்சி கழக தலைவர் மாநாட்டிலே கலந்து பெருங்கோடியை தமிழக மக்களுக்கு பெற்றுத் தந்து 2 லட்சத்தி எழுச்சியோடு நம்பிக்கையோடு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் என்னாலும் இருப்பீர்கள். உங்களுக்கு மகிழ்ச்சியோடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் படைசோடு வந்து கொண்டிருக்கிறார்கள், எழுச்சியோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய நகர கழக செயலாளர், நகரமன்றத்தினுடைய தலைவர், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எந்த மாவட்டத்திலும் 3 தினங்கள் தங்கியதில்லை. நம்முடைய நாகை மாவட்டத்தில் வருகிறது 3 தினங்கள் அருகில் தங்கி இந்த மக்களுக்கான தேவைகளை, திட்டங்களை கணக்கிலிட்டு திட்டங்களை தேடி தேடி செயலாற்றிக் கொண்டிருக்கிற, சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவோம். அவர் பின்